ஹலோ பிரைஸ்லாட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்கிறார், நீ மனமகிழ்ச்சியாக இரு, மனதளவில் நீ சோர்ந்து போகாதே, மனதில் நீ துக்கத்தோடு இருக்காதே என்று சொல்லுகிறார். இந்த நீதிமொழிகளில் கூட இந்த 17ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். மனமகிழ்ச்சி என்பது நோய் தீர்க்கும் மருந்தாய் நமக்கு காணப்படுகிறது. மனதில் துக்கத்தை வைத்து எப்போதும் அதை துக்கத்தையே வைத்து தியானித்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய எலும்பு, நம்முடைய ஊன், நம்முடைய எலும்புகள் எல்லாமே உலர்ந்து போயிடும், நிற்கக்கூட பலன் இல்லாமல் போயிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை எது என்ன செய்துவிடும், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை தைரியத்தோடு நடத்துவோம். அந்த மனமகிழ்ச்சி, அப்பொழுது தான் மனமகிழ்ச்சி வரும். எந்த கவலை, எந்த பாரத்தையும் நம்ம தலைமையில் தூக்கி வைத்து அதனை செய்யாதபடிக்கு அதை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்துவிட்டு நாம் ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியாயும் மற்ற காரியங்களை நம்முடைய வேலையை ரெகுலரான செய்கிற வேலையில் உண்மையை மொத்தமாய் செய்யும்போது, மனமகிழ்ச்சியோடு செய்யும்போது அதனால் ஒரு மருந்தாய் அமையும். நம்முடைய வாழ்க்கைக்கு அது உபயோகமாக இருக்கும். இந்த நோய் வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாப்பார். துக்கப்பட்டு கொண்டே இருப்ப மாட்டார். நம்முடைய உடம்பு, நம்முடைய எலும்பு எல்லாம் உலர்ந்து போய்விடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நம்ம மனமகிழ்ச்சியோடு இருப்போம். எந்த துக்கமாக இருந்தால் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. நீ ஒரு நாள் பிறக்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதத்தை கேளு, அந்தந்த நாளுக்குண்டான அதனுடைய பாடு போதும் என்று ஆண்டவர் சொல்வார். ஆகவே இந்த நாளில் நாம் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே, பலனை கொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆகவே ஆண்டவரத்தில் மனமகிழ்ச்சியாய் காணப்படுவோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவரே உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஆகவே நம்ம மனமகிழ்ச்சியாக இருப்போம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் எந்த நினைவு நினைச்சிட்டு இருக்கிறோமோ, என்ன காரியத்துக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாருங்க. நிச்சயமாய் நிறைவேற்றுவார். பயப்படாதீங்கள். நம் பிரார்த்தனை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட வந்து பிரியார் செய்வாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் சிறுதான பருவத்தின் தந்தை ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே கூட நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் மனமகிழ்ச்சி ஆண்டவரே அடைய முடியாதபடிக்கு இருக்கிறதான எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான போராட்டங்கள், பலவீனங்கள், நோயின் கிருமிகள், எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திர சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ராஜா. எல்லாவற்றையும் உங்களுக்கு பாதத்தில் இறக்கி வைத்து நாங்கள் ஃப்ரீயாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கெட்ட பாரங்கள், சிந்தைகள்லாம் எடுத்து போடுங்க ராஜா. மனமகிழ்ச்சியாய் எங்களை மாற்றுகிறாங்க. எங்களுடைய மனதில் மனமகிழ்ச்சி உண்டாக செய்வீராக ராஜா. ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றும் கரத்தில் வைக்கிறோம். எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போக செய்யக்கூடிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்காதபடிக்கு எங்களை பாதுகாத்து நடத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்பு, ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து பிரியார் செய்து மனமகிழ்ச்சியை எங்கள் கொடுத்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆபரேட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மனமகிழ்ச்சியாக இருங்க. அதுதான் மருந்து. வியாதிக்கு ஒரு மருந்தே மனமகிழ்ச்சி தான். ஆகவே நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பெரிய அதை செய்வாராக. ஆமென், ஆமென்.